சரியா தப்பமே ஊசிக்கு இந்த நூல் கோக்கலையே நம்ம தச்சா தானே ஊசிக்கு நூல் தேவை. இன்றைய காலகட்டத்துல வீட்டுல இருக்கிற ஆண்கள் மட்டும் வருமானம் தேடி போதாது, வீட்டுல இருக்கிற பெண்களும் வருமானம் தேடினா தான் வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி வருது. இந்த காலகட்டத்துல வீட்டுல இருக்கிற பெண்கள் வெளியிடங்களுக்கு போய்த்தான் தொழில் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்க வீட்டிலே இருந்த மாதிரியே அவங்க ஒரு தொழில் முயற்சியை மேற்கொள்வதற்கான பல்வேறு ஐடியாக்கள் இருக்கிறது. அப்படியான ஒரு தொழில் முயற்சிக்கான வழியைத்தான் இந்த காணொலியில உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம். சரி, இன்றைக்கு இந்த காணொலியை நாங்க சொல்ல போற இடம் என்ன அப்படின்னு சொன்னா ஆய்ஸ் டெய்லரிங் அகாடமி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பத்தி தான் நாங்க சொல்ல போறோம். இந்த நிறுவனமாவது இந்த தையல் துறையில ஒரு வருட காலமாக 70 மாணவிகளை முழுமையான பயிற்சி வழங்கி வெளியாக்கி இருக்காங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் தையல் தொடர்பான சகல பயிற்சிகளையும் பெறுவதற்கு ஒரு உகந்த இடமாக இது இருக்குது. இது பற்றி தான் இந்த காணொலியை நாங்கள் சொல்ல போறோம். தையலை பொறுத்தவரையில பெண்கள் வீட்டில் இருந்து கொண்டே அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த தொழில் முயற்சியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில நீங்க முறையாக அதை கற்றுக்கொண்டு முறையாக நீங்கள் தைக்கின்ற போது நீங்களும் ஒரு சிறந்த டெய்லராக உங்களுடைய வீடுகளில் இருந்தே வருமானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இதற்கு நாங்கள் எந்த ஒரு டைலரிங் கோர்ஸை நாங்கள் தெரிவு செய்வது அல்லது எந்த அகாடமியை நாங்கள் தெரிவு செய்வது என்பதிலே பல சிக்கல்கள் இருக்கிறது. ஏனென்றால் நிறைய ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வீதிக்கும் ஒரு அகாடமி இருக்குது. ஆனா எதிர முழுமையாக திருப்திகரமான பயிற்சி கிடைக்குது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஸோ இந்த இடத்துல நாங்கள் சொல்ல போற இந்த ஆய்ஸ் டைலரிங் அகாடமி நிறுவனத்துல அவங்க ஆரம்பிச்சு ஒரு வருட காலத்திலேயே 70 மாணவிகளை திருப்திகரமாக முடிச்சு வெளியாக்கி இருக்காங்க. ஸோ இதுல நீங்களும் கலந்து கொண்டு இந்த பயிற்சி நிறைய மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களோட மேலதிக விவரங்களை நீங்க பேசிக்கொள்ளலாம். இன்னும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க காத்தாங்குடியில இல்லாம காத்தாங்குடி அண்மித்து இருக்கிற ஒல்லிக்குளம், பாலமுனை, சிகரம், காங்கனோடை அந்த மாதிரியான பிரதேசங்களை நீங்க இருந்தா உங்களுக்கு டிராவலிங் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்திலேயே உங்களுக்கான பயிற்சியை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் அவங்க எதிர்காலத்துல செய்யறதுக்கு இருக்காங்க. இது சம்பந்தமாகவும் நீங்க தெளிவா பேசிக்கொள்ளலாம். ஸோ இந்த டைலரிங்ல கற்று வெளியாகி இருந்த ஒரு சகோதரி என்ன ஃபீட்பேக் சொல்றாங்கிறத நீங்க அடுத்ததா கேட்டுட்டு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த கிளாஸுக்கு வந்தது என்னன்னா, நான் டிக்டாக் பார்த்து கொண்டு இருக்கக்குள்ளதான் இந்த கிளாஸை பற்றி எனக்கு தெரிய வந்தது. எனக்கு விருப்பம், தையல் பழகணும்னு விருப்பம். ஆனா சரியான இடத்துக்கு போய் சரியா பழகணும்னு அந்த ஒரு பயம் இருந்தது. நான் ஒரு கால் தான் எடுத்து டீச்சரோட கதைச்சேன்னா ஃபர்ஸ்ட் கால்லே கதைக்கக்குள்ளேயே நீங்க வாங்க, பிரச்சனை இல்லை, பழகுவோம்னு சொன்னா. பிள்ளையா செய்யக்குள்ள ஒரு டீச்சர் சரியா அந்த கரெக்ட் பண்றது அவ செய்து கொண்டிருந்தேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது. அப்ப நான் அண்டை யோசிச்சு நான் இந்த கிளாஸ் உண்மையாவே நான் ஒரு நல்ல ஒரு டெய்லரா நான் வருவேன், அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. இன்னைக்கும் கூட இந்தவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள 1.5 மாசம் 2 மாசம் ஆனா நல்லா நீட்டா வடிவா தச்சிருக்காங்க. நான் சொல்றேன் இந்த கிளாஸ் உண்மையாவே பிரியோசனம். யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த கிளாஸுக்கு வரவங்க ஐயோ காசை கொடுத்துட்டோம் இல்லாட்டி சும்மா டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம்ட்டு இல்லை. நாங்க வந்தத பயனை பார்த்தோம்னு சொன்னா நாங்க செலவழிச்சதை விட நாங்க பெற்றுக்கொள்ற அந்த பயன் பெருசுன்னு தான் சொல்லுவேன். இப்போ நான் கொடுக்குற டைம் வேஸ்ட்ன்னு சொல்றதுக்கு இல்லை. கொடுத்த ஒரு 2 மணி தேலம் இருந்தாலும் நாங்க பெற்ற பலன் பயன் அந்த 2 மணி தேலத்தை விட வேர்த்துன்னு தான் சொல்லுவேன். எனக்கு உண்மையாவே இந்த கிளாஸ் சரியான பிரியோசனமா இருந்தது. இதை போல ஒருத்தர் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 70 பேர் கம்ப்ளீட் பண்ணி வெளியாகி இருக்காங்க. எங்க கற்று வெளியாகின சகோதரிகள் தச்சதான் இந்த மாதிரியான கவுன்கள் நிறைய தச்சிருக்காங்க. நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஸோ வீடியோ முழுமையாக எல்லாத்தையும் காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சில கவுன்களை மட்டும்தான் நான் அந்த வீடியோல காட்டுறேன். இந்த மாதிரியாக சரியாக நீட்டாக நீங்க தைக்கணும் அப்படின்னு சொன்னா இது காத்தாங்குடியில நம்ம டெலிகாம் ரோட்ல தான் இருக்குது இந்த ஆய்ஸ் டைலரிங் அகாடமி என்கின்ற நிறுவனம். ஸோ நீங்க கீழே தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்வதன் மூலமாக இந்த நிறுவனத்துல நீங்களும் பயிற்சி நிலைகளை பூர்த்தி செய்து எதிர்காலத்துல நீங்களும் ஒரு சிறந்த டெய்லர் ஆகலாம். அதையும் தாண்டி நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில நீங்களும் உங்கள் மூலமாக வருகின்ற ஒரு சிறிய தொழில் வருமானமாக இருந்தால் உங்களோட குடும்பத்தை சிறப்பாக கொண்டு போறதுக்கும் கடன் இல்லாம கொண்டு போறதுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். ஒவ்வொரு மாணவர்களையும் நான் ஒரு டைலர் ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் இன்னும் இதை உருவாக்கணும் என்பதுதான் என்ற குறிக்கோள். சிகரம், ஒல்லிக்குளம் அப்படியான இடங்களில் இதை மேம்படுத்தணும் என்கிறது எனது குறிக்கோளாக இருக்கின்றது.